பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, 10வது நாள் இரவு தாக்குதல் ஈரான் மீது நடந்திருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் இப்போதைய அலை தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கு அது வாங்கி கட்டி கொண்ட அடிகள்தான் ஏராளம். ஈரான் நேற்று தொடர்ந்து குவைத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறது என சொல்லலாம். குவைத்தில் அல் அதிரி ட்ரூப் ஃபெசிலிட்டி, அதாவது அமெரிக்க படைகள் தங்கியிருந்த ஹவுசிங் ஃபெசிலிட்டின்னு அதை சொல்லலாம், தங்கியிருந்த குடியிருப்புகளை தாக்கியிருக்கிறது. அதில் ஏராளமானோர் இறந்திருக்கிறார்கள். இப்போ என்னன்னா, அமெரிக்கா கணக்குகளை வசதியாக மறைத்து விட முடிகிறது. எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை மறைத்து விட முடிகிறது. காரணம், இந்த இடங்களெல்லாம் கருகி போகிறது. த ரிமைன்ஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ்ன்னு தான் வருது. அதாவது அவர்களுடைய உடம்பில் எஞ்சிய பகுதிகள் கண்டறியப்படுகின்றன என்றுதான் வருகிறது. அதனால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை உடனுக்குடன் தெரிவிக்க முடியாது என்று சென்டம் சொன்னதை நாம் ஏற்கனவே அறிவித்தோம். அந்த வீடுகளுக்கு நோட்டிஃபை பண்ணுறது முடியல. அதனால தான் நாங்கள் அந்த இறப்பு வீதத்தை அதிகமாக சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். வித் ஹோல்டிங் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் த ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் அண்ட் ஃபாலன் வாரியர்ஸ் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஃபேமிலிஸ், அந்த குடும்பங்கள், அவர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை நிமித்தமாக நாம் அதை சொல்வதில்லைன்னு சொல்லுறாங்க. அடுத்தது அகமது அல் ஜாபர் பேஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேஸை தாக்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி அலி அல் சலாம் பேஸ், இப்படி 3 குடியிருப்புகளை தாக்கியதோடு எஃபிஎஸ் 117 ஒரு ரேடார் சிஸ்டத்தை தாக்கியிருக்காங்க. அடுத்தது பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்றொன்றையும் தாக்கியிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல் அமெரிக்க இராணுவத்தினரை நோக்கி பாய்கிறது. அதில் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான காரணம் இப்பொழுது ட்ரம்புக்கு பயங்கரமான அழுத்தம். அடுத்தது சென்டம் சர்வீஸ் மெம்பர்ஸ் நிறைய பேர் இறந்தாங்க. சோல்ஜர்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சர்வீஸ் மெம்பர்ஸ்ன்னு. இதில் ஈராக்கில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது ஒரு மிஸ்பிளேஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லாங்க. ஏதோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஹேண்டில் பண்ணல வந்ததுன்னா, ஆனால் திட்டமிட்டு அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய போராளிகள் குழுமம். அதில் நிறைய அமெரிக்க இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் என்பது அதில் தெரிய வருகிறது. அதனால தான் நம்ம ஒரு 14 ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் இஸ்ரேலுக்கு போச்சுன்னு சொன்ன பாருங்க. அதுக்கு மேலே இன்னும் பல ரீஃபியூவலிங் ஏர்கிராஃப்ட் வந்திருக்கு. இங்கே இறந்தவர்களை ஒருவேளை அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் என்று கருதலாம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த ஆயில் டேங்கர்ஸ்ன்னு சொல்லணும், அதை பறக்கும் ஆயில் டேங்கர்ஸ் எண்ணெய் கப்பல், எண்ணெய் விமானங்கள் இஸ்ரேலில் இருத்தி வைக்கப்படுகின்றன. அடுத்தது ஜோர்டானில் ஒரு பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், அமெரிக்க தளங்களை அழித்ததும் அமெரிக்க இராணுவத்தினரை அழித்ததையும் அந்த மக்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ ஒரு பெரிய இதில் இருந்திருக்காங்க, பெரிய இறுக்கத்தில் இருந்திருக்காங்க. இவன் அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணியிருப்பான் சிவிலியன்ஸ்ட. ஏன்னா ஒரு ஆதிக்க நாட்டில் இருந்து வரக்கூடியவங்க, நீங்களெல்லாம் பைத்தியக்காரன் தானடா, உங்களை நாங்கள் தானே பாதுகாக்கிறோங்கிற எண்ணத்தில் நடந்திருப்பார்கள். அதனால் அவங்கள அழிக்கும் போது எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ ஜோர்டானில் IRGC வைப்ஸ் அவுட், அதாவது ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. எதை? C-17 அண்ட் P-8 C-17 ஃப்ளைட்டு, அதே மாதிரி இப்போ PS-8ன்னு ஒரு ஸ்பை விங்கு, அதையும் அழித்திருக்கிறார்கள். கம்யூனிகேஷன் சென்டர் அடிச்சிருக்காங்க. அதே போல் அங்கே இருந்த பேட்ரியாட் சிஸ்டம், குவைத்திலையும் பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழித்திருக்கிறார்கள். இப்படி அதிகமாக அடி வாங்கினால நேற்று மார்க்கோ ரூபியோ முதல்ல நம்ம பேச்சுவார்த்தைக்கு திரும்புவோம், நமக்கு பேச்சுவார்த்தை தேவைப்படுகிறதுன்னாரு. இப்போ நாங்கள் தாக்குதலை நிறுத்திட்டோம், இனிமேல் பேச்சுவார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. ஈரான் சொல்லியிருக்கு, பேச்சும் வேண்டாம் வார்த்தையும் வேண்டாம், இனிமேல் நாங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஈரான். நீ இனிமேல் செய்ய வேண்டியதான் இருக்கே தவிர அந்த
புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீ எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், மற்ற பகுதிகளை நீ செயல்படுத்த தொடங்க வேண்டும், அதை கீழறுப்பு வேலைகளை நீ செய்ததால் தான் நாங்கள் உங்களுடைய கப்பலை தாக்கினோம், நீங்கள் அதுக்கு தாக்கினீங்க, நாங்கள் இப்போ தாக்கிட்டே தான் இருப்போம், உங்களுடைய அரபு நாட்டு தளங்கள், அதாவது வளைகுடா நாட்டு தளங்கள் அத்தனையும் அழிக்கும் வரை நாங்கள் தாக்கி கொண்டே இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது அமெரிக்காவுடைய தாக்குதலில் அபேதான் பேஸ் ஒன்று ஈரானில், பந்தர் அப்பாஸ், குசும் ஐலண்டு, அடுத்தது தெனாஃபு ஏரியான்னு ஒன்று, அடுத்தது ஸ்ராஸ் சிட்டி, இவ்வளவும் தாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஈரான் பெரிதாக நாங்கள் பழிவாங்கும் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் எங்களுடைய நாங்கள் கெட்டி எழுப்பி கொண்டு வந்திருந்த ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை அமெரிக்கா அடிச்சுட்டு அதுக்கு இன்னும் அதிகமாக அடித்தாதான் எங்களுக்கு அந்த வேகம் தீரும்னு சொல்லியிருக்கிறார்கள். அது அடுத்தது நம்ம அதே போல் சவுதி அரேபியாலையும் பயங்கரமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கத்தரில் சேட்டலைட் இமேஜ் என்ன சொல்லுதுன்னா, கத்தர் உடைய அந்த அல் உதைத் இது கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து போடுவதை இண்டிபெண்ட் சோர்சஸ் நமக்கு எடுத்து சொல்லுது. அடுத்தது பஹ்ரைனில் அல் ரிஃபாங்கிற இடத்துல யுஎஸ் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் அந்த வான்வெளி தடை இருக்கு பாருங்க, அந்த மிசிலில் கண்டா போய் தாக்கியது, அந்த பேஸைக்கு இடம் கொடுத்துருக்கேன், அங்கே தான் மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கு, அதை அடித்து உடைச்சிருக்காங்க. அப்போ இதனுடைய ஈரானுடைய தாக்குதல் எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறது. அடுத்தது அதிகமாக அடி வாங்கினது கத்தரு, குவைத்து, சவுதி அரேபியாவையும் விட்டுட்டா ஜோர்டானு, பஹ்ரைன், இது எதையுமே உள்ள. அடுத்தது நம்ம ஹர்முஸ் ஏரியாவில் அந்த ஒமன் கடற்கரை வழியாக போகிறதுக்கு முயற்சி செய்த யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆர்கனைசேஷனுடைய கப்பல்கள் 2 கப்பல்கள் அடித்து 3 கப்பல் தாக்கப்பட்டிருக்கு, 2 கப்பல் நின்று எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த குரூ மெம்பர்ஸ் கப்பலை அப்படி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால ஈஸியாக அது இனிமேல் எரிஞ்சு கடலில் தாரும். அடுத்தது ஹூத்திஸ் பாபில் மண்டப் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது சவுதி அரேபியா. நம்ம ஒரு இது முந்தின காணொலியில், நேற்று உள்ள காணொலியில் சொன்னோம் பாருங்க, பாபுல் மண்டப் வழியாக ரெட்சி வழியாக சுயஸ் கானால், மெடிட்டரேனியன் சி, அப்புறம் இந்திய பெருங்கடல், அப்படி எல்லா கடலுக்கும் வந்துடலாம். இப்போ பாபுல் மண்டலை ஹூத்திஸுக்கு க்ளோஸ் பண்ணனால இந்த ஆல்டர்னேட்டிவ் ஷிப்பிங் ஆஃப் ஆயில், அதாவது எண்ணெயை மாற்று வழிகள் வழியாக அனுப்பி பணம் சம்பாதிக்கலான்னு இருந்த வளைகுடா நாடுகளுடைய ஆசை பெரிய அளவில் அடி வாங்கி விட்டது. பாபுல் மண்டபை இனிமேல் நாங்கள் ஈரான் சொல்லாத வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு கப்பல்கள் வந்தால் அடித்து தாக்கப்படும் என்று அறிவித்து விட்டது. நாங்கள் சவுதி அரேபியா கூட யுத்தத்துக்கு போவதற்கு காரணமே இந்த ஈரானுடைய தாக்குதலில் ஒரு பகுதியாக நாங்கள் மாறிக்கொள்வதற்குத்தான் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அங்கே யமன்ல வேர்ல்டு கப்பில் இருந்து ஈரான் அளிக்கிற ஒவ்வொரு அமெரிக்க இராணுவத்திற்காகவும் அங்கே அவங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்கு யமன்ல போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது மக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது ஹர்முஸ் பாபுல் மண்டபு க்ளோஸ் ஆனதுனால ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு போச்சு. இப்போ இன்னும் அழுத்தம், அதனால தான் பேச்சுவார்த்தைங்கிறான். இவன் அடி வாங்கும் போதெல்லாம், முடியாத போதெல்லாம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவான். ஆனால் ஈரான் இன்னும் நாங்கள் எழுச்சவாயர்களாக இருக்க தயாராக இல்லை, நாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது நம்ம லெபனான் ஏரியாவுக்கு வந்தால், லெபனானில் பொரோன், சிரிக், சவுத்தார் சொல்லி ஒரு 4 கிராமங்களை ஹிஸ்புல்லா விடுவிச்சிருக்கு. ஆனால் லெபனானோட ஆர்மி என்ன சொல்லுதுன்னா, அதை நாங்கள் பாதுகாத்துவோம்னு. வாஷிங்டனில் அவங்க ஏதோ அக்ரிமெண்ட் போட்டாங்களா அமெரிக்காவோட தலைநகரில் இஸ்ரேலோட, இந்த விடுவிக்கப்பட்ட கிராமங்கள்லாம் இனிமேல் லெபனானுடைய அரசாங்க படைகளின் மீது கைகளில் இருக்கும்னு. அப்படி நீங்கள் எக்ரிமெண்ட் போட்டால் அது இஸ்ரேலுக்கு சாதகமான எக்ரிமெண்ட். உங்கள் கையில் இருக்கிறதும் சரி, இஸ்ரேலு கையில் இருக்கிறதும் சரிங்கிறது தான் இப்போ அங்கே உள்ள நிலைப்பாடு. ஆனால் ஹிஸ்புல்லா நாங்கள் விடுவித்த ஒவ்வொரு கிராமத்தையும் நாங்கள் தான் கையில் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பின்னணி செய்தி என்னவென்று சொன்னால், நிறைய கிராமங்களில் இருந்து இஸ்ரேலிய படைகள் விரட்டி அடிக்கப்படுகின்றன.
இப்போ லெபனான் கவர்மெண்ட் அதை கையில் எடுக்க பார்க்குது. அதை ஹிஸ்புல்லா இதுக்கு எந்த பெரிய அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. இஸ்ரேல் படையை முதல்ல லெபனான்ல இருந்து முற்றாக அகற்றுவோம்னு அந்த ஒப்பந்தத்தில், புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு கண்டிஷன், லெபனான்ல இருந்து இஸ்ரேல் ஃபுல்லாக வந்துடணும். அதை செய்ய கழியில அமெரிக்காவுக்கு. ஆனால் வேற ஒரு பேக்ரவுண்ட் வழியா இஸ்ரேலு கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அவன் கொஞ்சம் பகுதியில் இருந்து போவான், மிச்ச பகுதியில் இருப்பான்னு. இப்போவும் கொஞ்சம் பகுதியில் இருக்க தான் செய்யான். அது வரைக்கும் ஹிஸ்புல்லா தங்களுடைய யுத்தத்தை நடத்தும்னு. இப்போ எப்படின்னா, லெபனான்ல விடுவிக்கப்பட்ட பகுதிகளை அரசாங்கம் எடுத்துக்கிடுமா. அதுக்கு அரசாங்கத்து கையில் அந்த இடங்கள் போக போக ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை நிறுத்தணுமா, பிறகு ஆயுதங்களையும் அரசாங்கத்துக்கு கொடுத்துடுமா, அது பாதுகாக்குமா மக்களை. அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அமெரிக்கா வந்து ஒரு சற்று முன் ஒரு 10 நாள் சீஸ்ஃபயரை வந்து அறிவிச்சிருக்கு. ஈரான் ஒத்துக்கலை, நாங்கள் அடிச்சுக்கிட்டே பேசுவோம்னு சொல்லியிருக்கு. அடுத்தது அவங்க வந்து இந்த வேவ் ஆஃப் அட்டாக் முடிஞ்சு போச்சுன்னு இருக்காங்க, ஈரான் முடியலைன்னு சொல்லியிருக்கு. அடுத்து நம்ம காசாவுக்கு வந்தால், காசாவில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. ஒரு மகத்தான சாதனை. இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலையும் அது போன்ற மருத்துவமனைகளை வெளியிலே கொண்டு வருவது. அடுத்தது ஈரான் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நடத்தல. நேத்தோ 3 பேர் இறந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 3795 போர் நிறுத்த மீறல்களை செய்திருக்கிறது என்பதை கணக்கு பார்த்திருக்கிறார்கள். இப்போ நேற்று ஒரு 16 பேரை விட்டது இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து. இப்போ ஒரு 15 பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் டாக்டர் அபு சஃபியா என்று சொல்லக்கூடிய சிஃபா ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர். ஆரம்ப காலத்தில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்நிலை மிகவும் நலிந்து கொண்டு இருக்கிறது. அவர் இறந்து விடுவார், அதற்குள்ளால் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் எல்லாம் கேட்டதுக்கு இணங்க இந்த 15 பேரை விடுறானா. அந்த 16, 15, 31 பேரை விடுறானா. ஆனால் இன்டர்நேஷனலா எல்லா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனும் அவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும், அதில் டாக்டர் அபு சஃபியாவை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்தது மம்தானி செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும்போது கைது செய்வேன், நான் அதுக்கு அமெரிக்காவுடைய எல்லா சட்டங்களையும் பின்பற்றுவேன் என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டாக்குன்னு வச்சு அதில் நீங்கள் எப்படி கைது செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அமெரிக்காவினுடைய எல்லா சட்டங்களையும் பின்பற்றுவேன், ஆனால் கைது செய்வதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, இஸ்ரேலு மம்தானிட்ட வந்து கெஞ்சிருக்கான், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம், எங்கள் தலைவர் அங்கே விடுங்கன்னு. அது நெத்தன்யாஹு நேரடியாக வரவில்லை, அவர்களுடைய அலுவலர்கள் வழியாக இந்த மன்னிப்பும் நான் அவர்களை கைது செய்யக்கூடாது என்ற ரிக்வஸ்டும் வந்தது. நான் அதையெல்லாம் கன்சிடர் பண்ணதுக்கு இல்லை. ஐசிசி வந்து உன்னை வார் கிரிமினல்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்குழுவிலே வந்து பேசுவேன்னா ஐக்கிய நாடுகள் சபையால் கையால் ஆகாமல் இருக்கலாம். நான் நியூயார்க்கு வந்தேன்னா நான் நிச்சயமாக கைது செய்வேன். அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை நான் அமெரிக்காவினுடைய சட்டங்களை 100% ஃபாலோ பண்ணுவேன், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் என்று அந்த மக்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது ஹர்மூஸில் ஐஆர்ஜிசி கைடன்ஸில் போகிற கப்பல் போயிட்டு தான் இருக்கு. இப்போ போர் நிறுத்தம் வருதுன்னு சொன்னோன்னா பெட்ரோல் விலை உலகம் முழுவதும் குறைஞ்சிருக்கான். அது ஒரு தகவல் அல் ஜசீரா சொல்லுது. ஹர்மூஸில் ஐஆர்ஜிசி ப்ரொடெக்டட் கப்பல்கள் போகுது, மற்ற கப்பல்கள் போனது 3 அண்ணன் எரிஞ்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். அடுத்தது காசாவில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி போராட்டம். அது ஸ்பெயின் வந்து வேர்ல்டு கப்பை ஜெயித்தது. அது நம்ம தனியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதை வேறு வேறு சேனல்களில் பார்ப்போம். இப்போ இன்னொரு ஆய்வு செண்டம் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கு. அந்த அறிக்கையினிட சில கசிஞ்ச பகுதிகள் மீடியாக்கள் வழியாக வெளியே வந்து இருக்கிறது. அதில் 27 கப்பல்களை அமெரிக்கா கொண்டு வந்து இந்த ஈரான் மீதான முற்றுகையை போட்டுக்கொண்டு இருக்கிறது. செண்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கப்பல்களை பின்வாங்கணும். அதுக்கு காரணங்கள் சொல்லுகிறது. ஒன்று வந்து ஆக்சலரேட்டிங் ஃப்ளீட் எக்ஸாஷன், அந்த கப்பல்களெல்லாம் பெரிய அளவில் சேதமடைந்து அதாவது டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்கு. அதில் நம்ம மெயின்டைன் பண்ணது கஷ்டமாக இருக்கு. அதாவது அமெரிக்காவில் நின்றுன்னா அதுகளுக்கு வேண்டிய மெயின்டெனன்ஸை, அதில் பராமரிப்பு ஒழுங்காக நடக்கும். இப்போ எங்கேயோ பல 3 கடல்களில் நிற்கிறது. மத்திய தரைக்கடல், அரேபியன் கடல், இந்திய பெருங்கடல், 3 பெருங்கடல்களில் நிற்குது.
இங்கே வந்து அதில் மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது, ட்ரூப்ஸ் வந்து ரொம்ப டீமாரலைஸ் பண்ணி இருக்காங்க. அதில் வேலை செய்கிறவங்க ரொம்ப நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம 15 நாளைக்கு ஒருக்க இங்கே அமெரிக்கா கொண்டு வந்து வேற 15 பேரை அங்கே அனுப்ப வேண்டியது இருக்கு. அதனால இந்த ட்ரூப் ரொட்டேஷன் நமக்கு பெரிய செலவாகுது. கப்பல்களை மெயின்டைன் பண்ணதும் இதாகுது. அடுத்தால இந்த ட்ரூப் டிமாரலைசேஷனை நம்ம ஒன்றுமே செய்ய முடியல. இந்த முற்றுகையை பல நாட்கள் நாம் தொடர்ந்து கொண்டு போவோம் என்று சொன்னால் இந்த முற்றுகையே நமக்கு ஒரு பெரிய செலவாக ஆகிவிடும் என்று அறிவித்திருக்கிறது. இதனால் தான் பேச்சுவார்த்தை அது எதுன்னு அமெரிக்கா சரண்டர் ஆகுது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.